வணக்கம். மீனராசி நட்சத்திர பலன்கள் 2025. மீனராசிக்காரர்களுக்கு 2025 முதலில் சனி பயிற்சியும், இரண்டாவதாக ராகு கேது பயிற்சியும், மூன்றாவதாக குரு பயிற்சியும் நடக்கும். சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியால் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் அல்லது கெடு பலன்கள் கிடைக்க போகிறதுன்றதை நாம் சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். மீனராசியில் இருப்பது புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் என்றாலே குருவின் நட்சத்திரம். இவர்களுக்கு முதலில் குருதசா. குருதசா பிறக்கும்போது இருக்கிறது என்றால் அடுத்ததாக நடப்பது சனி தசா. அதற்கடுத்தது புதன் தசா, கேது தசா, சூரிய தசா, சுக்கிர தசா என்று தசாக்கள் ஒவ்வொரு தசா முடிந்தவுடன் இன்னொரு தசா ஆரம்பமாகும். அடுத்தது உத்திரட்டாதி. இது சனியின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா சனி தசா. சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா. புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா. கேது தசா முடிந்தவுடன் சுக்கிர தசா, சூரிய தசா, சந்திர தசா என்று ஒரு தசா காலம் முடிந்தால் மற்றொரு தசா ஆரம்பமாகும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா புதன் தசா. புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா. கேது தசா முடிந்தவுடன் சுக்கிர தசா. சுக்கிர தசா முடிந்தவுடன் சூரிய தசா. அடுத்தது சந்திர தசா, செவ்வாய் தசா, ராகு தசா என்று தசாக்கள் மாறுபட்டு ஒரு தசா முடிந்தவுடன் இன்னொரு தசா நடக்கும். எதுக்காக தசாக்களை பற்றி சொல்கிறன்றதை இப்போ விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போது 7.5 சனியில் இருக்கிறீங்க. குரு பகவானும் சரியில்லை. ராகு கேதுக்களும் 3 வருஷமாக சரியில்லாத இடத்துல இருக்காங்க. இப்போது ராகு கேதுக்கள் பேர்ச்சி பெறுவதால் ராகு கேதுவால் பெரிய தொல்லை இல்லை. பெரிய தொல்லை இல்லைன்னு தான் சொல்கிறோமே தவிர பணத்தையும், செய்கின்ற தொழிலில் வருமானத்தையும், குடும்பத்தில் சந்தோஷத்தையும், நண்பர்கள், உறவுகள், தொழில், வியாபாரம் இவை அனைத்திலுமே நற்பலன்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்கு இப்போ நடக்குது பார்த்தீங்களா, தசா. தசா என்பது வேறொன்று. கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்து பலன்களை கொடுப்பது என்பது வேற. தசா எப்பவுமே உங்களை காப்பாற்றக்கூடியது. கிரக பயிற்சி என்பது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி என்பது அவங்க நல்லா இருக்கும்போது, நல்ல இடத்தில் பயிற்சி பெற்று அமரும்போது உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா தசா, அந்த தசா நல்லா இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நற்பலன்கள் தான் நடக்கும். ஒருவேளை தசா சரியில்லாதவர்களுக்கு சனி, ராகு, கேது, குரு பகவான் பயிற்சி பெற்று அமரும்போது பாதகமான இடத்தில் இந்த கிரகமும் அமர்ந்து உங்கள் ஜாதகத்திலும் பாதக தசா, கெடு பலன்களை தருகின்ற தசாவாக இருந்து விட்டால்தான் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களும், வேதனைகளும், இழப்புகளும், உறவு சிக்கல்களும், நஷ்டங்களும், கஷ்டங்களும் வருவது. எவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரிங்க. இப்போது ராகு கேதுக்கள் உங்களுக்கு நல்ல இடத்திற்கு வரும்போது சனி பகவான் 7.5 சனியில் 2.5 ஆண்டு காலம்
விரயச் சனியை முடித்து கொண்டு ஜென்ம சனியாக வருவார். குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பாதி, அதாவது கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாதி அளவுக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு அதிலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி பெற்று போகிறார். சனி பகவான் ஜென்ம ராசியாக அமருவது என்பது கடினமான கஷ்டங்களாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் இருக்கும்? புரட்டாதி நட்சத்திரத்துக்கா, அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கா, அல்லது ரேவதி நட்சத்திரத்துக்கா என்கின்ற கேள்வி வரும். இந்த 3 நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துருங்க, இப்போது உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு கடவுள். அந்த சொந்த ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு தசை முடிஞ்ச உடனே சனி தசை இருக்குது இல்லையா, சனி தசை முடிஞ்சோடனே புதன் தசை இருக்குது இல்லையா, அப்படி என்ன தசை நடக்குதோ அந்த தசாவை நடத்தக்கூடிய அதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த 7.5 சனி மட்டுமில்லை, அடுத்ததாக வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய கண்டக சனி, அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அஷ்டம சனி, இப்படி சனி பகவான் எந்த நிலையில் தவறான இடத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் தசாவாகப்பட்டது உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது. சரி, 7.5 சனியில் மீனராசியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு கடினமான கஷ்டங்களாக இருக்கும். வாழ்க்கையை வாழவே முடியாத அளவிற்கு துன்பங்களும் வேலை சுமையும் அலைச்சலும் மன உளைச்சலும் நித்தமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இதே மீன ராசியில் பிறந்த ஒரு சிலர் நல்லா வீடு கட்டுவாங்க, கிரக பிரவேசம் செய்வாங்க, திருமணம் பண்ணுவாங்க, சொத்து சேர்க்கை இருக்கும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, அல்லது இருக்கிற வேலையிலே உத்தியோக உயர்வு கிடைக்கும். உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வந்தாலும் உடனுக்குடனாக சரியாகும். இது மட்டும் எப்படி நடக்குது? இதே மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரு சிலருக்கு மட்டும் கனவிலும் கண்டறியாத அளவிற்கு துன்பங்களும் இழப்புகளும் ஏன் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதுக்கு முழுமையான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, முதலில் உங்கள் ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ராசியிலிருந்து இல்லை, லக்கினத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தசா நடந்துக்கிட்டு இருக்கும். அனைவருக்குமே ஒரே தசாவாக இருக்காது. மீன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் தசாக்கள் மாறுபடும், பலன்கள் வேறுபடும். அப்படி இருக்கும்போது நல்லது தான் நடக்க போதா அல்லது கெட்டு தான் நடக்க போதா அப்படி என்பதை உங்கள் தசா தான் முடிவு செய்யணும். அப்படி முடிவு செய்யும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல ஜோதிடத்தை பார்த்து உங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, இந்த ஜாதகத்தில் இந்த 7.5 சனியை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுமா, இல்லை பல வகையான கஷ்டங்களை கொடுக்குமா என்று நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்றாச்சு. சரி, நல்ல தசாவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில வேண்டாத தொல்லைகள் வரும். அதை சாதாரணமாகவே அவங்க கடந்து செல்வாங்க. மற்றவர்களுக்கு பாதக தசாவாக நடக்கும். பாதக தசான்னா நிம்மதி இருக்காது,
சந்தோஷம் இருக்காது. செய்கிற தொழிலில் வருமானம் இருக்காது. நித்தமும் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது ஒவ்வொரு ஆண்டாக இருக்கக்கூடிய அளவிற்கு வேலை சுமையும், குடும்பத்தில் பிரச்சனையும், உறவுகளால் சிக்கலும், பல வகையான துன்பங்களும் மாறி மாறி நடந்து கொண்டு தான் இருக்கும். இது விதி. இந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய பரிகாரம்னு ஒன்று இருக்குது. தசா சரியில்லைங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. இப்போது தசா சரியில்லைன்னா உங்களுக்கு 7.5 சனி காலம் முழுக்க துன்பங்களாகத்தான் இருக்குன்றத நீங்கள் மறந்துட்டு, கெட்ட நேரம் 7.5 சனி என்பது கெட்டதை தான் செய்யும். ஏன்னா தசாவும் சரியில்லை, கிரகங்களும் சரியில்லை, பொருளாதாரத்தில் பல வகையான பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது, நேரம் சரியில்லைன்னு நினைக்க, வாழவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த தசா சரியில்லைனாக்கா இந்த தசா காலம் முடிந்த உடனே இன்னொரு தசா நடக்கும். அந்த தசா உங்களை காப்பாற்றும். அந்த தசா உங்களுக்கு வழிகாட்டும். அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரங்க ஆரம்ப காலத்தில் பெருசாக ஒன்றும் அவங்களால் வெற்றி பெற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இளம் வயதில் உங்களுக்கு பல வகையான இன்னல்களை சந்திப்பது தான் இந்த மீனராசி. மான அவமானம், பிரச்சனை, உறவுகளால் சிக்கல், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட நிறைய கெட்ட பேர் சின்ன வயசில் வாங்குவாங்க மீனராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த உலகத்திலேயே செய்யக்கூடாதது உண்மையை பேசக்கூடாது. உண்மையை மட்டும் நீங்கள் பேசிட்டீங்க, முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆகாதவங்க ஆகிடுவீங்க. உங்கள் கூட சேரக்கூடிய நண்பர்களை பாருங்கள், நிரந்தரமாக உங்கள்கிட்ட அவங்க உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பாசத்திற்கும் தகுதியானவர்களாக இருக்க மாட்டாங்க. உங்களவே ஒரு அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகவே உங்களை பயன்படுத்துவாங்க மீனராசிக்கார், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இல்லை. இப்போ மீனராசின்னு வந்துட்டீங்க இல்லையா, மீனராசியில் புதன் பகவான் நீசம் பெறுவார். குரு பகவான் ஆட்சி அமைத்து சுக்கிர பகவான் உச்சம் அமைக்கின்ற ஒரு ராசி மீனராசி. ஆனால் இதில் புதன் பகவான் நீசம் பெறுவார். புதன் பகவான் நீசம் என்றால் என்னன்னு தெரியுங்களா? உறவுகளால் நன்மை இல்லை, ஆனால் உங்களுடைய உதவி மட்டும் அவங்களுக்கு வேணும். கொடுத்ததை திருப்பி நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டால் நீங்கள் தான் எதிரி அவங்களுக்கு. அது நண்பர்களாக இருக்கட்டும், எந்த உறவுகளான இருக்கட்டும். மீனராசியில் இருக்கிறவங்க கல்யாணத்தை பண்ணி பாருங்கள். கல்யாணம் பண்ணாத வரைக்கும் தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். கல்யாணம் ஆயிடுச்சிங்களா, நீங்கள் பல பேரால் அடிமை வாழ்க்கை தான் வாழ வேண்டியதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய பெரிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி. அது மட்டும் இல்லாமல் கடினமாக ஆரம்ப காலத்தில் உழைத்தாலும் மத்தியம வயதில் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடைவதற்குண்டான வழியை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும். மத்தியம வயசுன்னா உங்களுக்கு ஆயுள் காலம் ஒரு 80ன்னு வச்சுக்கோங்க. 40 வயதுக்கு மேலே திடீர் பணக்கார ஆகிடுங்களான்னு கேட்டாக்கா, அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். ஆனால் மத்தியம வயதிற்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம். சரி, பலன்களுக்குள்ளே போயிடலாம். 2025 சனி பகவான் ஜென்ம ராசியாக வரார். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேர்ந்தே வந்துடும் இந்த பலன். 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார். சனி பகவான் ஜென்ம ராசி என்பது கடினமான கஷ்டங்களை கொடுப்பது. இந்த 2.5 வருஷத்தை கடக்கிறது பல வருஷத்தை கடக்கிற மாதிரி இருக்கும். அதிகப்படியான தொல்லைகளாக இருக்கும், உறவு சிக்கல்களாக இருக்கும், பணத்தால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, நம்பிக்கை துரோகங்களும் மோசடிகளும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இது மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். அழகா 3 நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். தசா நல்லா இருந்தால் அது பொருந்தாது.
அப்படியே தலைகீழான பலன்களை கொடுக்கும். தசை நல்லா இருந்தால் மாறுபட்டு இருக்கும், ஓரளவுக்கு தான் கஷ்டம் இருக்கும். சரி, ராகு கேது பயிற்சி பெறுறாங்க. அவர்களால் என்ன பலன்? கேது பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவார், ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவார். இப்போது இது நாள் வரையில் 7ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருந்திருக்காது, விட்டு கொடுக்குற தன்மை இருந்திருக்காது. எந்த உறவாக இருந்தாலும் அவங்கள ஏமாற்றியிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இல்லை அந்த உறவுகளெல்லாம் உங்களை பகையாக நினைத்து வெறுத்து ஒதுக்கியிருக்கலாம். இந்த மீனராசிக்காரங்க உங்கள் எதிர்க்கத்தான் உங்களை பார்த்த உடனே நல்லவர்களை போல் பேசுவாங்க, உங்கள் பின்னாடி உங்களை பல வகையிலும் கரித்து கொட்டுவார்கள், சபிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராசி இது. எதிர்க்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களவை ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்க போற்றி வார்த்தைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வந்து உங்களவை குறை சொல்கிறவங்களா தான் இருப்பாங்க. இது நீங்கள் அனுபவத்துலேயும் தெரியும். இளம் வயதில் தெரியாது, ஆனால் மத்தியம வயதுக்கு மேலே அனுபவ பாடங்களை கற்று அதன் மூலியமாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உண்டான அனைத்து வகையான செயல்களும் செய்து வெற்றி பெறுவது தானே மீனராசி. உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை வந்து கிரகங்கள் செய்யும், அது நல்ல கிரக அமைப்பாக இருந்தால். சரிங்களா? சரி, இதனால் வரையில் பல வகையான உறவு சிக்கல்களை அனுபவித்து வந்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது செய்து வந்தது முற்றிலும் மாறுபடும். உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம், ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம். அந்த பயமும் அந்த பதட்டமும் ராகு கேது பயிற்சியால் நம்மளால் முடியும். ஏன்னா 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமருவது நம்மளால் முடியும், ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பார். நோய் இருந்தால் விலகும், கடன் இருந்தால் அடைப்பதற்குண்டான வழி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தைரியத்துடன், தன்னம்பிக்கையுடன், விடாமுயற்சியுடன் நீங்கள் வாழ்க்கையை போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை காட்டும். பெருசாக லாபமெல்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாபம் இருக்காதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசி அதிபதி தான் குரு பகவான். அவர் இன்னும் நல்ல இடத்துக்கு வரல. 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. 4ஆம் இடம் ஒன்றும் நல்ல இடமே கிடையாது. சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்குது தெரியுங்களா? அவர் இருக்கிற இடத்துலேருந்து 3, 7, 10ஆம் பார்வை. நல்லா பாருங்கள், அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்க இது புரிஞ்சுக்கணும். தசா நல்லா இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. இப்போ பாருங்கள், மீன ராசியில் ஜென்ம ராசியில் அமர்றாரு. எதனால் இவ்வளோ கஷ்டம் வருதுன்றது உங்களுக்கு விளக்கமாக தெரியணும் இல்லையா? மீன ராசியில் வந்து ஜென்ம ராசியில் அமர்றாரு. அவர் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். தைரியம் அவ்வளவா செயல்படாது. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுல வேணால் உங்களுக்கு தைரியம் இருக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன். அவர் 3ஆம் பார்வை ரிஷபராசியை பார்ப்பார். தைரியம் குறையும், மன பயம் ஏற்பட்டுரும். அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பித்த மாதிரி. அவருடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். தொழிலில் வருமானம் வராது. அப்படி வந்தாலும் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுடைய தேவைகளுக்கு குறைவாகத்தான் இருக்கும். இது சனி பகவான் செய்வது. குரு பகவான் என்ன பண்ணுவார்? 3ஆம் இடத்தில் உங்களுடைய பல வகையான தொல்லைகளை கொடுத்து விட்டு இப்போ 4ஆம் இடத்திற்கு போகிறாரு. 4ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் மட்டுமல்ல, நன்மைகளை செய்யக்கூடிய இடமும் கிடையாது. சரி, எப்படி நன்மைகளை செய்யக்கூடிய இடம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பாருங்கள். இவருக்கும் 3 பார்வை இருக்கும். யாருக்கு? குரு பகவானுக்கும். இந்த 9 கிரகங்களிலே 3 பார்வை வைத்து கொண்டிருப்பது 3 கிரகங்கள் மட்டும்தான். யார் யார்? சனி பகவானுக்கு 3, 7, 10. குரு பகவானுக்கு 5 இருக்கிற ராசியிலிருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இது குரு பகவானுக்கு. செவ்வாய் பகவானுக்கு 4, 7, 8. இந்த 3 கிரகங்களும் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இப்போது குரு பகவான் இருக்கிறார் இல்லையா? பயிற்சி பெற்று மிதுன ராசியில் அமருவார். அவருடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 8. இனிமேல் தான் உங்களுக்கு ஆட்டம் ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல குருவின் பார்வைப்படுவதனால் நோய்கள் குணமாகலாம்.
குணமாகலாம் தான், தசா நல்லா இருக்கணும். அடுத்தது மறைமுகமான எதிரிகள் வந்து உங்ககிட்ட நீங்கள் நேரடியாக அவங்கள சந்தித்து அவங்ககிட்ட பேசாத விட்டுடலாம், அவங்கள விட்டு விலகி நிற்கலாம். அவருடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பது உங்களுக்கு 8, அவருடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். 10ஆம் இடம் தொழிலில் வீழ்ச்சி அடையும். அவருடைய 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். 12ஆம் இடம் அயன சயன போக விரயஸ்தானம், தூக்கமே இருக்காது, நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. சரி, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இந்த தொல்லையெல்லாம் இருக்கும் கேள்வி வரேன் இல்லையா? குரு பகவான் சனி பகவான் பேச்சார ஜென்ம ராசி தான் 2 வருஷம் அவருக்கு தொல்லை தான் கொடுப்பாரு. குரு பகவான் பயிற்சி பெற்று 6 மாதம் வரைக்கும் இந்த தொல்லை இருக்கும். மே மாதம் பயிற்சி பெறாரா, மேலேருந்து கணக்கு போட்டுங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதற்கு பிறகு நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும். ஆனால் தசா நல்லா இருந்தால் குரு பகவான் பயிற்சி பெற்றால் கூட பெரிதளவு தொல்லைகளை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும், அவ்வப்போது சில கெடு பலன்களும் வரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.